விஜய் அவர்கள் மீது தனிப்பட்ட முறையில் எங்களுக்கு எந்த காழ்ப்புணர்வும் இல்லை, வன்மமும் இல்லை. இது ஒரு நேர்ச்சி. தன்னியல்பாக கூட்டத்தின் நெரிசலில் 41 பேர் உயிரிழந்தார்கள். அவ்வளவுதான். யாருக்கும் இதில் ஒரு கிரிமினல் இன்டென்ஷன் என்பது கிடையாது. விஜய் அவர்களுக்கோ அல்லது மற்றவர்களுக்கோ இப்படி ஒரு சம்பவம் நடக்க வேண்டும், இதில் பலர் உயிரிழக்க வேண்டும் என்று திட்டமிட்டு செய்திருக்க வாய்ப்பில்லை என்பதை பொதுமக்கள் உணர்ந்திருக்கிறார்கள். ஆனால் விஜய் அவர்களும் அவரை ஆதரிக்கிறவர்களும் இதற்கு தொடர்ந்து உள்நோக்கம் கற்பிப்பதால் நாம் விஜய் குறித்தும் விஜய் கட்சியினர் மேற்கொள்ளுகிற நடவடிக்கைகள் குறித்தும் விமர்சிக்க வேண்டி இருக்கிறது. அவரை கைது செய்து சிறைப்படுத்த வேண்டும் என்பதல்ல நம்முடைய நோக்கம்.